ஆனா சொந்தத்திலேயே முடிச்சுக்கணும், சொந்தத்துக்குள்ளேயே இருந்துக்கணும். ஏன் அதானே? சொந்தத்துல முடிச்சா என்ன தப்பு? ஏங்க இன்ன வரைக்கும் சொந்தத்துல கல்யாணம் பண்ணி எத்தன பொண்ணுங்க உண்மையா நல்லா இல்லன்னு தெரியுமா உங்களுக்கு? இப்ப இன்ன லவ் பண்ண வரைக்கும் நல்லா பிள்ளை இல்லங்க. கூட நல்லா இருக்கு. ஒண்ணும் இதெல்லாம் இல்லங்க. தப்பு. அம்மா இதெல்லாம் ஒரே நிமிஷம் இருங்க. ஆ. அம்மா இல்ல அப்பா இவங்க சந்தோஷத்துக்காக ஒரு இவங்க அழுது இல்ல 10% காண்டி நீங்க சொல்றீங்க. இவங்க அழுதுறான்னு வச்சுக்கங்க. அம்மா அப்பா அழுதுறான்னு வச்சுக்கங்க. அந்த பொண்ணு அம்மா ஓகேம்மா கல்யாணம் பண்ணிக்கிறமான்னு சொல்லிர்றாங்க. ஆனா அந்த பொண்ணோட பின்னாடி லைஃப்ப நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், அந்த பொண்ணு ஃபோன்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லுவா. இல்ல எனக்கு சுத்தமா புடிக்கல. மாமா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. சுத்தமா புடிக்கல எனக்கு. ஏதோ கடமைக்கு வாழ்ந்துட்டு இருக்க மாரி இருக்கு. குழந்தைய குடுத்துட்டாங்க வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்படின்ற மைண்ட் செட் தான் அவளுக்கு வருமே தவிர, எத்தனை பேத்துக்கு ஃபோன் பண்ணி நெறைய பேர் எத்தனை இருக்காங்க. பேர் ஃபோன் இப்ப பண்ணி என்னோட பேசுறீங்க? ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒருத்தங்க இருக்காங்க. சரி உங்கள்ட்ட வந்து சொல்லியிருக்காங்க. எங்க மாமா என்கிட்ட சொல்லிருக்காங்க. நீங்க கேட்டது வந்து ஒரு சத்திரிய வம்சத்துல வந்து சத்திரிய வம்சத்தை கொடுப்பீங்க. இப்ப நீங்க சொல்றது அந்த டைலாக் சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றீங்க? எங்க மாமாவை கட்டி கொடுத்துட்டாங்க அதனால அப்படின்றாங்க. இது வந்து உறவு, இது வந்து தாய் மாமனுக்கு கட்டணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நாங்க சொல்றது வந்து என்ன அப்படின்னா, என்னோட அடையாளத்துல தான் நான் கொடுக்க முடியும். என்னோட அடையாளத்துல தான் வந்து நான் ஒரு எடுக்க முடியும். வேற எதுல நான் போய் எடுக்க முடியுமா? இப்ப அது எப்படி செட் ஆகும்? இவரு இல்ல இவர் முதல்ல சமுதாயத்துல சார் சொல்ற மாதிரி ஒத்துக்கிறதும் கிடையாது. இப்போ எங்கள் சொந்தக்காரங்கன்னே நம்ம சொந்தக்காரங்கன்னே எடுத்துக்க வச்சுக்கோங்க. அதர் மதத்துலேயோ ஜாதியிலையோ நம்ம பண்ணுறோன்னா அவங்களா வேணாமே. ஆனால் வெளியில் என்ன சொல்லுவோன்னா நாங்கள் பார்க்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம மனசும் சொல்லுது, வெளியிலையும் பேசிகிட்டு இருக்கோம்.